அதி கனமழை பொறுத்த வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் மிக கொடூரமாக தாக்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழையும், ஒரு சில மாவட்டங்களில் அதி கனமழையுமாக பதிவாகும். எங்கெங்க தமிழ்நாட்டிலா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நிச்சயமா நம்ம பார்க்கலாம். கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்கள்ல தமிழகத்தில் எங்கெல்லாம் மழை வாய்ப்புகள் இருக்கு, தென்மேற்கு பருவமழை எந்தெந்த மாநிலங்களில் தீவிரம் அடையும் என்பதான மிக விரிவான தகவலை குறித்து இந்த வானிலை அறிக்கையில நம்ம கேட்க போகிறோம். ஆகவே நீங்க ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழையினுடைய தீவிரம் அதிகரித்துள்ளது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத ஒரு மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். எந்தெந்த நாட்களில் மழை பெய்யும் தேதிகள் முதற்கொண்டு இப்போ உங்களுக்கு அறிவிக்க போகிறோம். ஏன்னா கடந்த முறை நம்ம தேதி அறிவித்தோம் ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரம்னு. இப்போ கொஞ்சம் மழை வாய்ப்பு தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு. மீண்டுமாக எந்தெந்த தேதிகளில் கணிசமாக மழை தீவிரம் அதிகரிக்கும் என்பது குறித்து நம்ம பார்க்கலாம். வருகிற ஆகஸ்ட் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் மீண்டும் பல்வேறு மாவட்டங்களில் மிதமான மழை தீவிரமாகும். இதுக்கப்புறம் மிக கனமழை, அதி கனமழைக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்காது. அப்போ எங்கெங்க அதி கனமழை பதிவாகும் அதற்கான விளக்கத்தையும் உங்களுக்கு இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கொடுத்திருக்கிறோம். கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. வருகிற ஆகஸ்ட் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் கடலோர பகுதிகள், டெல்டா, உள் மாவட்டங்கள், தென் தமிழகத்தில் என ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும். குறையும் மழை வாய்ப்பு தமிழகத்தில் இதுவரைக்கும் 70% வரை பெய்த மழை பொழிவு இப்போ 40% மாறப்போகுது. அப்போ 40% வரைக்கும் தான் நமக்கு மழை வாய்ப்பு இருக்கும். இன்னும் அடுத்த ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு மேல 20% மட்டுமே தமிழகத்தில் மழை பதிவாகும். அதுவும் மேற்கு தொடர்ச்சியில மட்டும்தான் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. குறையும் மழை வாய்ப்புகள் வட தமிழகத்தை தவிர்த்து, அதாவது வட தமிழகத்தை தவிர்த்து மற்ற இடங்கள் டெல்டா, தென் மற்றும் உள் மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை தீவிரம் குறைய ஆரம்பிக்கும். பகல்ல வெயிலுடைய தாக்கம் கணிசமாக அதிகரிக்கும். மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் அவ்வப்போது இடைவெளி விட்டு மிதமான மழையானது எதிர்பார்க்கலாம். மலை பகுதிகளில் கனமழையும் பதிவாகும். சரி, அப்போ மீண்டும் எங்க அதி கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் இப்ப பார்க்க போகிறோம். வங்கக்கடலில் அடுத்தடுத்த உருவாகக்கூடிய காற்று சுழற்சியின் காரணமாக பல இடங்கள்ல நமக்கு மழை பொழிவுகள் தீவிரம் அடையும். குறிப்பாக வங்கக்கடல்ல அடுத்தடுத்து உருவாகக்கூடிய காற்று சுழற்சியால் ஒரிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், அஸ்ஸாம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் கடுமையான கனமழை பொறுத்தவரை புரட்டி போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வங்கக்கடல் பகுதிகளில் இடைவிடாத ஒரு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து இந்த காற்று சுழற்சியினால உருவாகி இந்த ஒரிசாவினுடைய கடலோர பகுதி, மேற்கு வங்கத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும், அஸ்ஸாம், பீகார், மத்திய பிரதேஷ் இது போன்ற பல்வேறு மாநிலங்களிலும் இடைவிடாத ஒரு மிக கனமழை முதல் அதி கனமழை வரை அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம்னா, அடுத்து வடகிழக்கு பருவமழைங்கிறது நமக்கு ஒன்று வரப்போகுது. அப்போ இதே போலதான் அடுத்தடுத்த சுழற்சிகள் உருவாகி தமிழகத்தை மிரட்டுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களின் மழை பொழிவுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக டெல்டாவில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை வாய்ப்பு என்பது அதிகரிக்கக்கூடும். டெல்டா மாவட்டங்களில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை பொழிவு என்பது நிச்சயமாக அதிகரிக்கும். ஒரு சில நாட்களில் இடைவிடாத நமக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும். ஆகவே தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில், அதாவது குறிப்பாக மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் ஓரளவு இந்த லேசான மற்றும் மிதமான மழை பொழிவு ஆகஸ்ட் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் அடுத்த மழை சுற்றுகள் காத்திருக்கிறது. அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அடுத்து வரும் நாட்களுக்கு மழை வாய்ப்பு ரொம்பவே குறைவாக இருக்கு. நிறைய பேர் மழை பெய்யலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தீங்க. ஆனால் ஒரு சில இடங்கள்ல மழையும் பதிவாயிருக்கு. ஆனால் சில இடங்கள்ல மழை பெய்யாமலும் போயிருக்கு. அதாவது இந்த ஜூலை இறுதி மற்றும் இந்த ஆகஸ்ட் முதல் வாரங்கள் சொன்னோம் இல்லையா, இந்த சுற்று மழை பொழிவுல தென் மாவட்டத்தில் சில இடங்களில் மட்டுமே நமக்கு மழை கிடைச்சிருக்கு. பெரும்பாலான பகுதிகளில் மழை சரிவர பெய்யாம போயிருக்கு. ஒரு பக்கம் கடுமையான வெள்ளப்பெருக்கு தென் மாவட்டங்கள்ல ஏற்பட்டிருக்கு, ஒரு பக்கம் கடுமையான வறட்சியும் ஏற்பட்டிருக்கு. எங்க வெள்ளம் அதிகமா ஏற்பட்டிருக்குன்னா அது திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகள், நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி போன்ற இடங்கள், மாஞ்சோலையில மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அப்படியே நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா கயத்தாறு, பாளையங்கோட்டை, கோவில்பட்டி, விருதுநகர், சிவகாசி, சிவகங்கை மாவட்டத்துல இந்த இடத்துலலாம் மழை ரொம்ப குறைவா பதிவாயிருக்கும்.
ராமநாதபுரத்துல அதே தான். ராமநாதபுரத்துல அதிகபட்சம் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் தாண்டி நமக்கு இன்னும் மழையே அங்க பெய்யாம இருக்கு. அடித்த வெயிலுக்கு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் மழை கண்டிப்பா பத்தாது. தொடர்ந்து இந்த பகுதிகள் தென்மேற்கு பருவமழையில் மிகவும் ஒரு மழை பற்றாக்குறையாகவே பார்க்கப்படுது தென் தமிழகத்துல. வடகிழக்கு பருவமழை காலகட்டங்கள்ல தான் இதற்கு சரியான ஒரு பதில் கிடைக்கும் என்றே எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏன்னா வங்கக்கடல்ல அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி இலங்கை பகுதிகளில் கரை கடந்து தென் மாவட்டத்தின் வழியாக 3 காற்றழுத்த தாழ்வு பாதை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இன்றைக்கு எந்தெந்த பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் குறைவாக இருக்கோ அடுத்து வரப்போகிற இந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் வங்கக்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதி உருவாகி இலங்கை வழியாக வந்து இந்த ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் மிக கடுமையான மழை பொழிவை ஏற்படுத்தும். பாருங்க, ஒரு 3 காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தயார் நிலையில இருக்கு இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையில. அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அந்த காற்று சுழற்சி பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து ஒரு நல்ல மழை பொழிவு நவம்பர் மாத கடைசி 2 வாரங்களுக்கு தென் தமிழகத்தில் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டு வருது. நவம்பர் முதல் 2 வாரங்கள் வட தமிழகத்திலும் நவம்பர் கடைசி 2 வாரங்கள் தென் தமிழகத்திற்கும் ஒரு சாதகமான சூழ்நிலை. அதுக்கப்புறம் டிசம்பர் முதல் வாரங்களில் வட தமிழகத்திற்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழையில அதிகம் காத்திருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு இது தனியா உங்களுக்கு ஒரு வானிலை இருக்கை இனி வரும் நாட்கள்ல உங்களுக்கு கொடுத்துடுறோம். வடகிழக்கு பருவமழை 2026 எத்தனை புயல்கள், எத்தனை தாழ்வு பகுதிகள், எங்க அதிகமாக கரை கடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இனி வரும் நாட்கள்ல உங்களுக்கு தனியாகவே ஒரு வானிலை பொறுத்த வரைக்கும் நம்ம போஸ்ட் பண்ணிடுறோம். கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழை பதிவாகும். ஆனா அது எல்லா நாளுமே எல்லாம் மழை இருக்காது. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா நாளுமே மேற்கு தொடர்ச்சி தானே, தென்மேற்கு பருவமழை எல்லா நாளும் இருக்கும் நினைக்காதீங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல மலைப்பகுதின்னு ஒரு இடங்கள் இருக்கு. குறிப்பா நீலகிரி மாவட்டம், உதகமண்டலம், குந்தா, அவலாஞ்சி போன்ற இடங்கள் மலைப்பகுதிகள் இருக்கு. அங்க மட்டும் அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கலாம். கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி வால்பாறை, சோலையாறுல வரைக்கும் கனமழை இருக்கும். மற்றபடி அந்த நகர பகுதிகளாகட்டும் கொஞ்சம் மிதமான மழை தான். கோவை நகர பகுதி மிதமான மழை தான். தேனி, தென்காசி வரும் நாட்கள்ல பகல்ல வெயில் காணப்படும். ஆனா ஒரு மிதமான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கப்படுது. அதனால பெரிதளவுல நமக்கு பாத்தீங்க அப்படின்னா மழை வாய்ப்புங்கிறது இனி வரும் நாட்கள்ல ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பொறுத்த வரைக்கும் கொட்டவாக்கம் பகுதியில் 10 சென்டிமீட்டர், ஐயப்பாக்கம் 9 சென்டிமீட்டர், ஆவூர்ல பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் மழையும், ஆலந்தூர்ல 8 சென்டிமீட்டர், பரந்தூர் 7 சென்டிமீட்டர், கண்டாச்சிபுரம் 7 சென்டிமீட்டர். எல்லா மாவட்டங்கள் கலந்து தான் வரும். எல்லா ஊர் பேரையும் நம்ம சொல்றோம், கவனிச்சுக்கோங்க. மதுரமங்கலம் 6 சென்டிமீட்டர், மீனம்பாக்கம் 6 சென்டிமீட்டர், தஞ்சாவூரில் 6 சென்டிமீட்டர், நாயுடுமங்கலம் 6 சென்டிமீட்டர், மரக்காணம் 6 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் 5 சென்டிமீட்டர், நாமக்கல் பகுதியில் 4 சென்டிமீட்டரும், ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் 4 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. அது எந்த ஊர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஈரோடுன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அது எந்த ஊர்ல 4 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றோம். சாத்திரசன் கோட்டை பகுதிகளில் நமக்கு 4 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டையில் 3 சென்டிமீட்டர், ராமநாதபுரத்திலும் 2 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. அதே தான் ராமநாதபுரத்தில் எங்கே மழை வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் ராமநாதபுரம்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு அது எந்த ஊர் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கி சொல்கிறோம். தெற்கோயிலூர் பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு. பாருங்க, அதிகபட்சம் தமிழ்நாட்டில் 10 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருக்கு. இதைத்தான் நம்ம கடந்த ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை சொல்லும் போதே சொல்லியிருந்தோம். 10 சென்டிமீட்டருக்கு குறையாம மழை இருக்காது, 10 14 வரைக்கும் எதிர்பார்க்கிறோங்கிறத சொல்லியிருந்தோம். அதே போலவே நல்ல மழை கிடைச்சிருக்கு நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.